தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் என திமுக தலைவர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேகதாது விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என தலைவர்கள் எச்சரித்தோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் புவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். புவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். நவீனா, வணக்கம். காவிரி விவகாரம் குறித்து பேசுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது, முடியுமா முடியாதா என முதலமைச்சர் ஜோசப் விஜயை நோக்கி திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அந்த எக்ஸ் தள பதிவில் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்கிறார் முதலமைச்சர் என்று ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கங்கள் எல்லோரும் மேகதாது விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என்று எச்சரித்தோம். கர்நாடக செல்ல வேண்டாம் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தோம் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட மாநிலத்துடன் சட்ட ரீதியாகத்தான் போராட வேண்டுமே என்பதை கடந்த காலங்களில் நாம் பெற்ற படிப்பினை என்று குறிப்பிட்டுள்ள மு.க. ஸ்டாலின், உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் பகுதியாகத்தான் அவர்கள் தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் தான் கர்நாடகம் சென்றால் காவிரியை கையோடு எடுத்து வந்து விடலாம் என்ற தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் நினைத்தாரோ என்னவோ, நமது எச்சரிக்கைகளை மீறி கர்நாடகம் செல்வதற்கு தூது அனுப்பினார் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜயை கடுமையாக சாடியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி காவேரி மேலாண்மை உத்தரவிட்டதும் நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கேட்டை சாத்தி விட்டார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் கூறியதை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜயை நோக்கி வைத்திருக்கிறார். பார்த்திருப்போம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி காவிரி விவகாரம் குறித்து பேசுவதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகம் செல்வதாக ஒரு செய்தி என்பது வெளியாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது கர்நாடக முதலமைச்சர், இப்போதைக்கு முதலமைச்சர் விஜய் இங்கு கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்ததை மேற்கோள் காட்டி இவ்வாறு திமுக தலைவர் ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டு இது போன்ற சூழ்நிலையில் முன்பே கணித்துதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் எச்சரித்தோம் என்றும், இனிமேலும் தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவேரி விவகாரத்தை முதலமைச்சர் ஆலோசனைகளோடு அணுக வேண்டும் என்றும் திமுக தலைவர் முன்வைத்திருக்கிறார். நமது முதலமைச்சரை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அம்மாநில முதலமைச்சர் அழைப்பு விடுத்து அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை தனது செயலால் உணர்த்திவிட்டார் என்று கர்நாடக முதலமைச்சரின் செயலை திமுக தலைவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது என்றும், கூட்ட முடியுமா முடியாதா என்பதையும் முதலமைச்சரை நோக்கி திமுக தலைவர் இந்த பதிவின் மூலம் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.